ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கல்வி மினி. ஐ எம் கிருஷ்ணகுமார். இந்த வீடியோவில் வந்து 11th ஸ்டாண்டர்ட் தமிழ் 11ஆம் வகுப்பு தமிழ் அரையாண்டு தேர்விற்கான மிக மிக முக்கியமான கன்ஃபார்ம் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் சொல்கிற கொஷினை மட்டும் படிங்க. கண்டிப்பாக இதுலேருந்து நிறைய கொஷின் உங்களுக்கு வரும். ஆல்மோஸ்ட் நீங்கள் எழுத வேண்டிய கொஷின் எல்லாமே இப்போ நான் சொல்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின்லேருந்து தான் வரும். அண்ட் ரெண்டாவது, இது வந்து பப்ளிக் எக்ஸாமுக்காகவும் ஸோ எடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான கொஸ்டின். ஸோ அதனால் ஒன்ஸ் நீங்கள் இப்போ நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னா இதை நீங்கள் பப்ளிக் எக்ஸாமுக்கு தமிழை பற்றி கவலைப்பட தேவையே இல்லை. நீங்கள் அதுக்கப்புறம் லைட்டாக ரிவைஸ் பண்ணாவே போதும். அதனால் தெளிவாக படிங்க நான் சொல்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை. அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் மறந்துடுறீங்க. ஸோ ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இல்லை பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக பிடிக்காமல் இருக்காது. ஏன்னா இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை பார்த்துட்டு நீங்கள் எந்த ஃபுல் போர்ஷன் கொஸ்டின் பேப்பர் வேணாலும் எடுத்து பாருங்கள். நம்ம சொன்ன இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இல்லாத கொஸ்டின் பேப்பரே இருக்காது. ஸோ அதனால் ஒரு முக்கியமான வீடியோ தான் இது. ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அண்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோஸை நான் போடுற வீடியோஸ்லாம் ஃபுல்லாக பார்க்கலாம், எல்லாத்தையும் வீடியோவும். அண்ட் ரெண்டாவது, நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அதுக்கான ஆன்சர் எல்லாமே நான் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிக்கிட்டு இருப்பேன் அப்பப்போ. ஸோ அதனால் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கு கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க வாட்ஸ்அப் சேனலில். ஸோ அப்டேட்ஸை ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை. ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சொல்ல மார்க் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டினுக்கான பிடிஎஃப் லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? குருவினாவை பொறுத்தளவில் இதில் வந்து பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிட்டு டேரெக்டாக போயிடாதீங்க. இதை பாருங்கள். ஏன்னா வந்து இதில் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட், எதெல்லாம் எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதெல்லாத்தையும் நான் தெளிவாக சொல்லுவேன். ஸோ அது உங்களுக்கு வீடியோ பார்த்தா தான் புரியும். ஓகேங்களா? இனம் மொழி குறித்த ரசூல் கம்சதோவ் பார்வையை குறிப்பிடுக. ஒரு இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின். பேச்சு மொழி எழுத்து மொழியை காட்டிலும் உணர்ச்சி வெளிப்பாட்டு சக்தி மிக்கது ஏன்? ஒரு இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின். உயிரெழுத்து 12, திருக்குறள் 4 அடியார். இச்சொற்களில் எவ்வகை ஈற்றெழுத்துக்கள் அமைந்துள்ளன? ஸோ புக் பேக் அண்ட் புக் இன்சைடும் கொடுத்துருக்கேன். இட்ஸ் ஃபார் சென்டம். ஓகேங்களா? சென்டம் எடுக்கிறதுக்கான கொஸ்டின். அடுத்து, ஏதிரியாய் குருவிகள் எங்கோ போயின தொடரின் பொருள் யாது? இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின். அழகிய பெரியவன் குறிப்பு வரைக. இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, காற்றின் தீராத பக்கங்களில் எது எதனை எழுதி சென்றது? ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின். தமிழர்கள் புகழையும் பழியையும் எவ்வாறு ஏற்றதாக புறநானூறு கூறுகிறது? த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இந்த கொஸ்டின் இல்லாத கொஸ்டின் பேப்பரே இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, தீயினால் சுட்ட புண் என்றும் நாவினால் சுட்ட வடு என்றும் வள்ளுவர் கூறுவது ஏன்? ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. சீர்தூக்கி ஆராய வேண்டிய ஆற்றல். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். மருந்து எது மருந்து மரமாக இருப்பவர் யார்? இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின். மதீனா நகரம் ஒரு மாளிகை நகரம் என்னும் கூற்றினை உறுதிப்படுத்துக. இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின். மருத்துவத்தின் பிரிவுகளாக குறள் கூறுவன யாவை? எப்போது மருந்து தேவையில்லை என திருவள்ளுவர் கூறுகிறார்? அது வந்து பார்த்துக்குங்க. திருச்சாளல் எங்கு யாரால் பாடப்பட்டது? அயர்ந்து எழுந்த பகுபத உறுப்பிலக்கணம் தருக. இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின். தொடர் அமைத்து எழுதுக. ஸோ அந்த மாதிரி கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து இதில் வேற இம்பார்ட்டன்ட். நாளிக்குள் திணிக்கும் மருந்து போல் என்னும் உவமையை ஜீவானந்தம் வாழ்வுடன் ஒப்பிடுக. ஒரு இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின். உழைப்பாளர்களின் தோல் வலிமையால் விளைந்தன யாவை? இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின். அலைகடல் புதுக்கியவர். இலக்கண குறிப்பு தருக. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஒழுக்கமும் பொறையும் முனைப்போல் யாருகுலை. வடிகள் எதனை குறிப்பிடுகிறது? ஒரு இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின். இயற்கையுடன் உரையாடல் ஒன்றை கற்பனையாக 10 வரிகளில் எழுதுக. மனோன்மணியம் குறிப்பெழுதுக. இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இதில் நான் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டன்கிற அந்த சொன்னோம். ஸோ அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதெல்லாம் பார்த்துக்கோங்க. திருவினாவை பொறுத்தளவில் வில்வரத்தினம் பாடத்தான் வேண்டும் என வள்ளுவர் எவற்றை குறிப்பிடுகிறார்? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என்னுயிர் தமிழ் மொழி என் பெண் என்னும் தலைப்பில் நீவிர் கொன்றுள்ள மொழி பற்றினை எழுதுக. இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின். மொழி முதல் மொழி இறுதி எழுத்துக்கள் யாவை? ஒவ்வொன்றிற்கும் எடுத்துக்காட்டு தருக. காற்றில் ஆடும் புல் வீடுகளுக்கு அழகிய பெரியவன் தரும் ஒப்பீடு யாது? இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின். இறகு எழுதியது காவியமானதை பிரமிழ் பார்வையில் விளக்குக. சலச வாயில் செங்கையில் பாடும் இடம் சுட்டி பொருள் விளக்குக. இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின். தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்டவடு இக்குரட்பாவில் பயின்று வந்துள்ள அணியை விளக்குக. இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின். புகழுக்குரிய குணங்களாக நீவீர் கருதுவன யாவை? புகழின் பெருமையை பொதுமறைவின்றி விளக்குக. பொதுமறைவழிவு நின்று விளக்குக. ஓகேங்களா? அடுத்தது, உருவக அணிக்கு திருக்குறள் ஒன்றை எடுத்துக்காட்டு தந்து விளக்க. உருவக அணி பார்த்துக்கங்க. மருந்து, மருத்துவர், மருத்துவம் ஆகியன பற்றி திருக்குறள் கூறுவன யாவை? ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சிங்கி பெற்ற பரிசு பொருட்களாக குற்றால குறவஞ்சி கூறுவன யாவை? இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின். கலை சொல்லாக்கத்திற்கும் அகராதிக்கும் உள்ள வேறுபாடு யாது? இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின். ஜீவாவின் பேச்சு நடை குறித்து சுந்தர ராமசாமி கூறுவன யாவை? இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின்.
அடுத்தது பெருங்காடு உழுதுழுது புணர்ச்சி விதி தருக. இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின். நிறுத்த குறியீடுகளின் வகைகள் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. நெடுவினாவை பொறுத்தளவில் நீங்கள் மொழியை வெளிப்படுத்தும் நிலையில் பேச்சு மொழியையும் எழுத்து மொழியையும் எவ்வாறு உணர்கிறீர்கள் என்பதை விவரிக்க இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின். திருமலை முருகன் பல்லு கூறும் வடகரை தென்கரை நாட்டு பாடல்கள் வழி இயற்கை வளங்களை விவரிக்க இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின். வாடிவாசல் கதை பார்த்துக்கோங்க, ஒரு முக்கியமான கொஸ்டின். அடுத்தது அடக்கமுடைமை ஒருவரை வாழ்வினில் உயர்த்தும் இக்கூற்றை முப்பால் வழி விளக்குக. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். யானை டாக்டர் பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கதை. பாரதியின் இதழாளர் முகம் குறித்து நீவீர் அறிவன யாவை, ஒரு முக்கியமான கொஸ்டின். மதீனா நகரம் ஒரு வளமான நகரம் என உமறு புலவர் வருணிக்கும் செய்திகளை தொகுத்து எழுதுக, முக்கியமான கொஸ்டின். சிம்பொனி தமிழரும் ஆஸ்கார் தமிழரும் இசை தமிழுக்கு ஆற்றிய பணிகள், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சுந்தர ராமசாமியின் காற்றில் கலந்த பேராசை என்னும் தலைப்பு ஜீவாவின் வாழ்க்கைக்கு எங்கனம் பொருந்தும் என்பதை விளக்குக, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பாரதிதாசன் ஒரு புரட்சி கவி என்பதை உதாரண பாத்திரம் வாயிலாக மெய்ப்பிக்க, முக்கியமான கொஸ்டின். நடராசன் தனிமொழியிலிருந்து நீங்கள் அறியும் கருத்து, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நர்த்தக நடராஜின் நேர்காணல் வழி அறிந்தவற்றை தொகுத்து எழுதுக. ஓகேங்களா? ஸோ அடுத்தது அணியை பொறுத்தளவில் உருவக அணி, பிரிதுமொழிதல் அணி, உவமை அணி, சொல் பொருள் பின்வர நிலை அணி, இந்த அணிலாம் பார்த்துக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ப்ளஸ் நீங்கள் திருக்குறள், அதுக்கப்புறம் மனப்பாட பகுதி பாடல்கள், இது போக நீங்கள் அந்த புக்குக்கு பின்னாடி உள்ள இலக்கண தேர்ச்சிக்கொள் ஒன் வேர்டு, படபுள் தெரிக ஒன் வேர்டு, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினெட்லி உங்கள் நல்ல மார்க் ஒரு ஸ்கோர் பண்ண முடியும். இது போக புக்குக்கு பின்னாடி நயம் பாராட்டுக, தமிழாக்கம், மயங்கொலி சொற்கள் போன்ற வினாக்கள் இருக்கும். ஸோ வல்லின் இட்டும் நீக்கும் எழுதுக, ஸோ அதெல்லாம் இப்போ இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.